வணக்கம். நான் அசோக் ஜைனர்ட்லேருந்து. நம்ம டிஎன்இஏ என்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ இன்னைக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இந்த ப்ராசஸில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இன்னைக்கு கிளாரிஃபை பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபில் பண்ண போகிறது சாய்ஸஸ், அது உங்கள் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸில் கிளியராக இருக்கணும். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, நீங்கள் இது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கான ரெடியாகவே இல்லை அப்படின்னா, லாஸ்ட் இயரோட ஃபில் சாய்ஸஸ் உங்களுக்கு ஒரு 2 days டைம் தான் இருக்குது இல்லையா? நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, அதில் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. லாஸ்ட் இயரோட ஃபில் சாய்ஸஸ் அந்த ஆர்டர் வச்சு நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது, நம்மக்கிட்ட வேறு இன்ஃபர்மேஷனே இல்லை, இப்போ 2 நாள் தான் டைம் இருக்குதுன்னா அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸஸ் ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்க, இது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் வந்து ஒரு 10 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னதை பேஸ் பண்ணி, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரித்தேன், அதை பேஸ் பண்ணி நான் சாய்ஸஸ் ஃபில் பண்ணியிருக்கேன்டா, அந்த சாய்ஸஸ் கரெக்டாக ஃபில் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் நம்ம இன்னொரு விஷயமும் பார்ப்போம். செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறம் எனக்கு அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா அலாட்மெண்ட் எப்படி நடக்கும், அந்த அலாட்மெண்ட் வந்து வந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன பண்ண வேண்டி இருக்கும், எனக்கு அப்போ என்னென்ன சாய்ஸஸ் கொடுக்குறாங்க, அலாட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த ஆப்ஷன்ஸில் நான் போய் ஜாயின் பண்ணணுமா, இல்லை அதுக்கு மேலே பெட்டர் சீட்டுக்கு வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். கிளியராக பார்ப்போம், தெளிவாக முழுமையாக என்னென்ன பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஸ்டேஜில் இருந்து அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஏற்கனவே இந்த ஷெட்யூல் தெரியும். ஷெட்யூலில் நம்ம இப்போ என்னைக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைன் அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% வொகேஷனல் கேட்டகரியில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5%லையும் எலிஜிபிலிட்டி இருக்கும், அகடமிக்லேயும் எலிஜிபிலிட்டி இருக்கும். நீங்கள் ரெண்டுலேயுமே சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம் இல்லையா? அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அகடமிக் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, அகடமிக் கேட்டகரிக்கு நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸஸ் ஃபில் பண்ணுவீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். நீங்கள் எங்கேயும் போய் அட்மிஷன்ஸ்க்கு இந்த ஸ்டேஜில் 29ஆம் தேதியிலிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் எண்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 2 நாட்களில். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும், அப்போ ஆஃப்லைனில் என்ன நடக்குங்கிறது லேட்டர். இப்போதைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் இருக்கும். ஃபார் யாருக்கு? ஜென்ரல் கவுன்சிலிங் அகடமிக் கவர்மெண்ட் 7.5% வொகேஷனல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஏற்கனவே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ஏற்கனவே கவுன்சிலிங் முடிஞ்சு அதனால் அதுக்கான அலாட்மெண்ட்ஸும் வந்துடுச்சு. இது ஜென்ரல் கவுன்சிலிங் இப்போ ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் ஜென்ரல் கவுன்சிலிங். இதுக்கு கீழே அகடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% வொகேஷனல் இருக்குது. நம்ம சொல்கிறப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரவுண்ட் வைஸ் பண்ணுறப்போ இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது டேட்ஸில், எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் ப்ராசஸ் எல்லாருக்குமே சேம் தான், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கவுன்சிலிங் டேட் என்னைக்கு எல்லாருக்குமே ரவுண்ட் 1, இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ரவுண்ட் 1 எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 29 ஜூலை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 2 10th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ங்கிறது என்ன? ரவுண்ட் 1 ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு, இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க் வரைக்கும் எடுத்திருக்கிறவங்களுக்கு ரவுண்ட் 1. அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா ரவுண்ட் 2 கண்டக்ட் பண்றாங்க. ஸோ ரவுண்ட் 1ல இன்கேஸ் எனக்கு சீட்டே கிடைக்கல, நான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். நம்ம ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில், அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எந்த சீட்டுமே நான் போட்டது கிடைக்கலன்னா ரவுண்ட் 2க்கு போக முடியுமானா போக முடியும். பட் அதனால பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 2 வந்து ஒரு ரேங்க்ல இருந்து இன்னொரு ரேங்க் வரைக்கும், லார்ஜர் ரேங்க்ல இருந்து ரவுண்ட் 3 அதுக்கப்புறமா ஆரம்பிக்க போகுது. இது 10th ஆகஸ்ட் 23rd ஆகஸ்ட் தான் நடக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது பேஸ் பண்ணி என்னன்னா 10th ஆகஸ்ட்குள்ள இந்த ரவுண்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. டிஎன்ஏ ரவுண்ட் வைஸ் எந்தெந்த ரேங்க்ஸுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட நேம் வந்து ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வந்துடுச்சு, அப்போ தான் நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை அட்டன் பண்ண முடியும் இல்லையா? உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு ரவுண்ட் 1 எங்கே நடக்குது, எப்போ நடக்குது? 29th ஸ்டார்ட் பண்ணி 10/8 வரைக்கும் நடக்குது. ரேங்க் 1 to 26,654 வரைக்கும். ரேங்க் 1ல இருந்து 26,654 வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் 1 இப்போ ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. சேம் ஃபார் கவர்மெண்ட் 7.5% வொகேஷனல் கேட்டகரி ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு. ஜென்ரல்ங்கிறது வந்து நம்ம ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு. எல்லா டைம் லைன்ஸும் ஒன்று தான்.
இப்போ நீங்க கவர்மெண்ட் கேட்டகரியை பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரேங்க் இது வந்து ஜெனரல் ரேங்க். கவர்மெண்ட் ரேங்க் 1ல இருந்து கவர்மெண்ட் ரேங்க் 1343 அதுக்கு ஒரு தனி ரேங்க் லிஸ்ட் போட்டிருப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் 7.5%க்கு. அந்த ரேங்க்குக்கு கீழே வர்றவங்களுக்கு ரவுண்ட் 1 இப்போ நடக்குது. வொகேஷனல் ஜெனரல்ல ரேங்க் 1 to ரேங்க் 2267 அந்த ரேங்க்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நடக்குது. வொகேஷனல்ல ரேங்க் 1 to ரேங்க் 2267 தான் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். எல்லாருக்குமே ஒரே ரவுண்ட் தான் ஒரே ரவுண்ட்ல நடந்து முடிச்சிடுது. அதே தான் வொகேஷனல் கவர்மெண்ட்டுக்கு. வொகேஷனல் கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் அதுக்கு தனியா இருக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நடத்தி முடிச்சிடுறாங்க. ஸோ பேசிக்கா நான் ஜென்ரல் கேட்டகரி சேர்த்த கேண்டிடேட் எனக்கு ரேங்க் ஜென்ரல் கேட்டகரியில் ஜென்ரல் கவுன்சிலிங்ல இருக்கிற ரேங்க் 1 to 26654 ஜென்ரல் அகாடமிக்ல அப்படின்னா தென் நான் இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். பட் லெட்டஸே எனக்கு ரேங்க் வந்து 30,000 இருக்குதுங்க. ஜென்ரல் அகாடமிக் தான் நான் 30,000 ரேங்க் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டியதில்லை. 10th to 23rd நடத்துவாங்க. அப்பதான் உங்களால கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது கிளியரா இருங்க. இது வந்து வொகேஷனல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே இப்போ அட்டன் பண்ண வேண்டியதுதான். நீங்க ஜென்ரல் அகாடமிக் இல்ல கவர்மெண்ட் 7.5%னா உங்க ரேங்க் என்ன டேட்டுக்கு கீழே வருதுன்னு பாருங்க. அந்த டேட்ஸ்ல ரவுண்ட் 2லயோ ரவுண்ட் 3லயோ நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் இதுதான் அகாடமிக் ஜென்ரலுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். அகாடமிக் ஜென்ரல்னா என்ன, கவர்மெண்ட் 7.5% இல்ல, வொகேஷனல் இல்ல, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்ல, மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் ஜென்ரல் கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய அகாடமிக் கேண்டிடேட்ஸ், வொகேஷனல் இல்லாத கேண்டிடேட்ஸ், அதுல கவர்மெண்ட் 7.5% இல்லாத கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கு இதுதான் என்டையர் கவுன்சிலிங்கான ஷெட்யூல். இப்போ நம்ம ரவுண்ட் 1ல இருக்கிறதுனால ரவுண்ட் 1 மட்டும் பார்ப்போம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 1 to 26655 வரைக்கும் ரேங்க் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு தானே இது பார்த்தோம் இல்லையா. ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டா இப்போ ரவுண்ட் 1க்கான டைம் லைன். அதே மாதிரி கவர்மெண்ட் 7.5%ல ரவுண்ட் 1ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான டைம் லைன் இது. அண்ட் வொகேஷனல்ல எல்லாருக்குமே அந்த டைம் லைன் தான். ஸோ இது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம பார்த்துட்டோம். இந்த டைம் லைன் எல்லாமே ஒரே டைம் லைன் தான் இல்லையா, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறதுல இருந்து அகாடமிக் ஜென்ரலா இருக்கலாம், நீங்க கவர்மெண்ட் 7.5% ஜென்ரலா இருக்கலாம், வொகேஷனல் ஜென்ரலா இருக்கலாம், வொகேஷனல் கவர்மெண்ட் 7.5% இருக்கலாம். எந்த கேண்டிடேட்டா இருந்தாலும் நீங்க ரவுண்ட் 1க்கு இதுதான் டைம் லைன். ஸோ நம்ம இந்த டைம் லைனை பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றோம். இன்னையில இருந்து 31st வரைக்கும் 2 days பிளஸ் ஒரு half a day மாதிரின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு 10 மணில இருந்து 31st ஈவினிங் 5 PM வரைக்கும் 3 full working days மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணணும். எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. சாய்ஸஸ் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு, இன்னைக்கு 1st August அன்னைக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்ன, இது ஃபைனல் அலாட்மெண்ட் கிடையாது. இப்போதைக்கு இப்போ நம்ம ஒரு அலாட்மெண்ட் ஷேர் பண்றோம், உங்ககிட்ட கேட்குறோம், நீங்க வந்து இந்த சீட் உங்களுக்கு அலாட் ஆயிருக்குன்னா ஜாயின் பண்றீங்களா இல்ல ஜாயின் பண்ண மாட்டீங்களா. ஜாயின் பண்றதா இருந்தா இதை விட பெட்டர் சீட் உங்களுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, நீங்க 5வது சாய்ஸ் தான் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்புறமா, இல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறீங்களா, இல்ல கம்ப்ளீட்டா எனக்கு இதுக்கு அலாட்மெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு கவுன்சிலிங்கே வேண்டாம் இந்த சீட்டும் வேணாம்னு நினைக்கிறீங்களா. இந்த மாதிரி பல சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அது என்னங்கிறது பார்ட் 2ஓட நம்ம வீடியோல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க. அதுல ஒவ்வொரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இந்த டைம்ல நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும், எனக்கு அலாட்மெண்ட் வந்ததும் இல்ல எனக்கு அலாட்மெண்ட் வரலன்னா அது ஒவ்வொன்றும் என்ன இம்பாக்டை கொடுக்கும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த ப்ராசஸ் என்னைக்கு வரைக்கும் நடக்கும், ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு அந்த அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஜாயினிங், அதுக்கப்புறம் மறுபடியும் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு என்ன ப்ராசஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவோம் அந்த வீடியோல நம்ம கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்றது, நான் இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஜைனர்ட் போர்ட்டல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஜைனர்ட்ங்கிறது எங்களோட போர்ட்டல், அதுல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தமிழ்நாடு என்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் அலாட்மெண்ட்ஸ் பத்தி. we are specialists in counseling. நம்ம பண்றது கம்ப்ளீட்டா கவுன்சிலிங்கான கைடன்ஸ் சப்போர்ட் பண்றோம். டைரக்ட் அட்மிஷன்ஸ் இல்ல, கவுன்சிலிங்க்கு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்கலா
உங்களுக்கு ஒரு டூல் வழியா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்றோம். சும்மா இந்த இது ஃபர்ஸ்ட் போடுங்க அப்படிங்கிறது இல்லாம உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குற மாதிரி பண்றோம். லெட் அஸ் சே நான் வந்து க்ளோசிங் ரேங்க்ஸ்ங்கிறது கட் ஆஃப் இல்லையா, நான் ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்றேன். இப்போ நான் ஜென்ரல் கவுன்சிலிங் தான் அட்டன் பண்றேன் அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங்ல எனக்கு என்ன இருக்கு, அகடமிக் ஜென்ரல் இருக்கு, அகடமிக் கவர்மெண்ட் 7.5 இருக்கு, வொகேஷனல் ஜென்ரல் இருக்கு, வொகேஷனல் 7.5% இருக்கு. இதுல நீங்க ஏதாவது ஒண்ணா இருப்பீங்க இல்லையா, அகடமிக் ஜென்ரலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகடமிக் ஜென்ரலா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த வருஷம் என்னென்ன சீட் நான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும், அந்த சீட்டை பத்தி நல்லா விசாரிச்சு நம்ம அதுல ஒரு ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கணும் இல்லையா. பட் இன்கேஸ் உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஜைனார்ட்ல இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு. லாஸ்ட் இயர் கேண்டிடேட்ஸ் என்னென்ன சீட்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆர்டர்ல க்ளோஸ் ஆயிருக்குதுங்கிறது சிம்பிளா ஈஸியா பிக் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்க ஒன்றும் இது வரைக்கும் ப்ரிப்பேர்டே ஆகலை, எதுவுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணலை அப்படின்னா அதுக்கும் நீங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா இம்மீடியட்டா 2 daysல நான் ஏதாவது சாய்ஸ் லிஸ்ட் பார்க்கணும், அதுக்கான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னா ஜைனார்ட்ல இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு. எப்படி பார்க்கறதுங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு. இது வந்து கம்ப்ளீட் க்ளோசிங் ரேங்க்ஸ். க்ளோசிங் ரேங்க்ஸ்ங்கிறது நம்ம யூஸ்வலா கட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனோட கம்ப்ளீட் லிஸ்ட்டை தான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இது எதுக்காக எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமுக்கு எடுத்தோம், அகடமிக் ஜென்ரல்ங்கிற ஸ்ட்ரீமுக்கு நம்ம இதை எடுத்தோம். அதை கிளியரா எங்க மென்ஷன் ஆயிருக்குது, நீங்க போர்ட்டலுக்குள்ள போய் க்ளோசிங் ரேங்க்ஸ் ஜென்ரல் கவுன்சிலிங் எடுத்தீங்க அப்படின்னாலே அகடமிக் ஜென்ரலுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீங்க திருப்பி இங்க போய் பார்த்தீங்கன்னா அகடமிக் கவர்மெண்ட் 7.5% அது கிளியரா இங்க மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்க எந்த லிஸ்ட், லாங் லிஸ்ட், ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் பார்த்தீங்கன்னாலும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கும். இந்த டேட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்டா அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இது என்ன சொல்லுது, இன் சார்ட்டட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு. சார்ட்டட் ஆர்டர்னா எந்த சீட் ரேங்க் வைஸ் ஹையஸ்ட் கட் ஆஃப் முதல்ல க்ளோஸ் ஆச்சோ அது இங்க இருக்கு. உங்களை நிறைய பேர் வந்து க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து மார்க் படி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மார்க்கை விட எத்தனை பேர் நமக்கு மேல இருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம் இல்லையா. 180க்கும் 179க்கும் இடையில போன வருஷம் ஒரு 50 பேர் இருக்காங்க, 500 பேர் இருக்காங்க. இந்த வருஷம் 180க்கும் 179க்கும் இடையில 1000 பேர் இருக்காங்கன்னா அது மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். ஒரு மார்க்ல நான் விட்டுட்டேங்கிறது இல்ல, 1000 பேர் எனக்கு மேல இருக்கிறாங்க, 1000 ரேங்க்ல நான் விட்டுட்டேன், இல்ல 1000 ரேங்க்ல எனக்கு கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்க மூவ் பண்ணாங்கன்னா. இப்படி நம்ம எவாலுவேட் பண்றதுனால நம்ம போர்ட்டல்ல இருக்கிறது எல்லாமே ரேங்க் பேஸ்டா தான் இருக்கும். இது என்ன இருக்கு, அகடமிக் ஜெனரல்ல ஓசி கேட்டகரிக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ். சிஇஜி கேம்பஸ்னா நமக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய மெயின் கேம்பஸ். இதுதான் டாப் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டிடியூட் அக்ராஸ் தமிழ்நாடு இல்லைங்களா, எல்லா சீட்டுக்குமே. ஸோ சிஇஜி கேம்பஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் தான் கோர்ஸ் இல்லையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்ல 32nd ரேங்க்லேயே க்ளோஸ் ஆயிருக்குது. உங்களோட ரேங்க் 32க்கு கீழே 31, 27, 28னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் க்ளோஸா இருக்கும். 2, 3 ரேங்க் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும், ஆப்வியஸா நமக்கு தெரியும். 35, 36 அப்படின்னா இந்த வருஷம் எப்படி கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கிடைக்கும். 32 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குது, பிராக்கெட்ல 15. இது ரவுண்ட் 1, நம்ம இப்போ ரவுண்ட் 1 தான் பார்க்குறோம் இல்லையா. நம்ம ரவுண்ட் 1 மட்டுமே ஃபில்டர் பண்ணிடுவோம், ரவுண்ட் 2க்கு போகவே வேணாம். ஸோ 32 அப்படிங்கிறது 15 சீட் ஓசி கேட்டகரிக்கு கீழே அலாட் ஆயிருக்குது. ஓசி கேட்டகரிக்கு கீழே இல்லை, ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் ஆயிருக்குது. கடைசி கேண்டிடேட் என்ன கேண்டிடேட் எடுத்திருக்காங்க, 32வது ரேங்க் எடுத்த கேண்டிடேட் கடைசியா எடுத்திருக்காங்க. யார் யார் எடுத்தாங்க, 1, 2, 3, 4 இல்லை, 4 அண்ணா யூனிவர்சிட்டியில சீட் எடுக்கல, 5, 6, 7, 8, 9, 10லாம் அண்ணா யூனிவர்சிட்டியில ஓசி கேட்டகரிக்கு கீழே சீட் எடுக்கல. இது நமக்கு கிளியரா இதுவும் தெரிஞ்சிருக்குது. இவங்கெல்லாம் ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க 4 ஒருவேளை பிசி கேட்டகரி கேண்டிடேட்டா இருக்கலாம், வேற கேண்டிடேட்டா இருக்கலாம், அதுவும் பாசிபிலிட்டி. ரெண்டாவது என்ன பார்க்குறோம், பிசி தான், பிசி அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அடுத்தது க்ளோஸ் ஆச்சு. ஸோ அது வந்து ரேங்க் 36, 38, 39 எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரேங்க் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த கேட்டகரி இஸ் கிளியர்லி கேட்டகரி ஆஃப் த சீட். 15 ஓசி சீட்ஸ் இருந்துச்சு, அந்த 15 ஓசி சீட்டையும் பிசி எடுத்திருக்கலாம், எம்பிசி எடுத்திருக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் 32வது ரேங்க் வரைக்கும் நீங்க ஓசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கிடைக்கும். 80வது ரேங்க் வரைக்கும் நீங்க பிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கும் லாஸ்ட் இயர். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ
ஓசியில் அடுத்தது என்ன க்ளோஸ் ஆயிருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். உங்ககிட்ட நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்காது, இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, 4 இயர்ஸ் கழிச்சு ஃபியூச்சர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ், நீங்க அந்த இன்புட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் என்ன டிசிஷன் எடுத்தாங்கிறது இந்த ஆர்டர்ல தெரியும். அவங்களும் டாப்பர் தான், அவங்களும் டாப்ல தான் இருப்பாங்க. எந்த லெவல்ல இருந்தாலும் ஆவரேஜோ 20,000 30,000 ரேங்க்ஸ் இருந்தா அவங்க கூட நிறைய பேர்கிட்ட இன்புட்ஸ் கேட்டுட்டு தான் வருவாங்க. யாருமே டைரக்டா வந்து எடுக்கிறது இல்லை. வெரி ஃபியூ தான் 1-2 பேர்கிட்ட கேட்டுட்டு தெரியாம எடுக்கிறது. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் என்னவா இருக்குது, இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தான் இருக்குதுங்கிறத இது சொல்லுது. நம்ம இதில் ஃபில்டர் பண்ணி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறது பார்ப்போம். நான் ஒரு கேண்டிடேட், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் எந்த இன்ஸ்டிடியூட் ஆர்டரில் நான் போடணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதை இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எடுக்கிறேன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எங்கே இருக்குது, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுறேன். அப்படி கீழே வரேன், எனக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தாண்டி வேற என்னெல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ட்ரெஸ்டடா இல்லை, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங்னா செல்ஃப் ஃபினான்சிங் மாடலில் இருக்கும். கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்லேயே செல்ஃப் ஃபினான்சிங் மாடலில் இருக்கும். கவர்மெண்ட் ஃபீயை தாண்டி ஒரு ஹையர் ஃபீ இருக்கும் நமக்கு. இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி எல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும், பட் ஸ்டில் கவர்மெண்ட் ஃபீ இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் சப்போர்ட்டிங் நான் எடுக்க போறேன், தமிழ்ல இருக்கு, தமிழ் எடுக்க போறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கேண்டிடேட் ஒரு டாப் ரேங்க் கேண்டிடேட்னு வச்சுப்போம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் எடுக்க போறேன், டைரக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளீட்டா ஃபில்டர் அவுட் பண்றேன். அடுத்த ஃபில்டர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்க அகடமிக் ஜெனரல்ங்கிறது எனக்கு தெரியும், கேட்டகரி நான் எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எனக்கு சீட்ஸ் இருக்கும் இல்லையா. பிசி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு பிசியும் இருக்கும் ஓசியும் இருக்கும், பட் பிசி தான் கடைசியில் க்ளோஸ் ஆகும். ஸோ அது என்ன ஆர்டரில் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் பிசி கேட்டகரியை செலக்ட் பண்ணுறேன். நான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும்தான், கவர்மெண்ட் எய்டடோ இன்ஸ்டியூட்டை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணிட்டு நான் வியூ ரிசல்ட்ஸ் போனேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனக்கு ஆர்டரில் வந்துடும். என்ன ஆர்டரில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் எது செலக்ட் பண்ணேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். இந்த 2 கோர்சஸும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல ரவுண்ட் 1ல என்ன ஆர்டர்ல க்ளோஸ் ஆச்சு, அது என்ன ரேங்க்ல க்ளோஸ் ஆச்சு, ஒவ்வொரு கோர்ஸ் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற அந்த கோர்ஸ்க்கும் எத்தனை சீட்ஸ் இருந்துச்சு, ஒரு அலாட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் சீட்டுக்கும் அடுத்த சீட்டுக்கும் இடையில ரேங்க்ல என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு, எல்லாமே இதுல வந்துடும். ஸோ நமக்கு என்ன தெரியும், நான் பிசி கேட்டகரி கேண்டிடேட், அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 80ல க்ளோஸ் ஆச்சு, இதுதான் டாப். அதே பிசி கம்ப்யூட்டர் அடுத்தது எங்க க்ளோஸ் ஆயிருக்குது, அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் தமிழ்நாடு, இது அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் என்ன சொல்லுது, செல்ஃப் சப்போர்ட்டிங் ஹையர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு கீழே எம்ஐடி கேம்பஸ்லாம் லோயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் எல்லாரும் அண்ணா யூனிவர்சிட்டியில செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் எந்த சீட்ஸ் க்ளோஸ் ஆகுது எம்ஐடி கேம்பஸ்ல. எப்படி பார்க்கலாம், நான் இங்க 36ல இருந்தே பார்க்குறேன், பிசி 80 வரைக்கும் பிசி கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க 15 பேர். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 173ல இருந்து 304 வரைக்கும் எடுத்திருக்காங்க. இதுக்கு இடையில ஒரு 90 இருக்காங்க இல்லையா, அவங்க ஓசி கேட்டகரியில போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான், வேற கேட்டகரிஸ்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருப்பாங்க மோஸ்ட்லி. எம்ஐடி எடுத்தீங்கன்னா 450க்கு அப்புறம் தான் பிசி கேட்டகரியில ஸ்டார்டே ஆகுது. 450ங்கிறது 313 இங்க முடிச்சதுக்கு அப்புறம். இப்போ நமக்கு ஒரு query வரும், இந்த 80 முடிஞ்சிருச்சு அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அடுத்தது செல்ஃப் சப்போர்ட்டிங் எங்க ஸ்டார்ட் ஆகுது 173ல. இதுக்கடையில ஒரு 80ல இருந்து 90 பேர் ஒரு சங்க் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எங்கேயோ போயிருக்காங்க இல்லையா. எங்க போனாங்க, எந்த சீட் எடுத்தாங்க, இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்ல ஒரு ஓசி சீட் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, அதை எடுத்திருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில இசி எடுத்திருக்கலாம். இந்த 2 கேட்டகரியிலும் இருப்பாங்க, இல்ல வேற ஸ்டேட் கொஞ்சம் பேர் வேற இடங்களையும் எடுத்திருப்பாங்க. பட் இது நமக்கு தெளிவா என்ன சொல்லுதுன்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபில் பண்ணணும்னா இந்த ஆர்டர்ல தான் லாஸ்ட் இயர் ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதனோட க்ளோசிங் ரேங்க்ஸ்ல டீவியேஷனே இருக்கிறப்போ எனக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா லாஸ்ட் இயர் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு இருந்திருக்கு. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். இது ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா செல்ஃப் சப்போர்ட்டிங்கை தனியா சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா நீங்க ஃபில் பண்ணும்போது இது தனியா காமிக்கும், செல்ஃப் சப்போர்ட்டிங் தனியா காமிக்கும். 2 சாய்ஸையும் தனித்தனியா ஃபில் பண்ணணும், தேடி போய் ஃபில் பண்ணணும்.
இல்லைன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டுட்டு வேற காலேஜஸ் இதையும் கவர் ஆயிடும்னு நினைச்சோம்னா இருக்காது. ஏன்னா இது ஒரு தனி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவங்க தனியாக தான் சாய்ஸா லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. வரிசையா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜஸும் உங்களுக்கு ஆர்டர்ல வந்துடும். உங்க ரேங்கை பொறுத்து நீங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன இது வந்து எதுல முடிஞ்சது? 22,000 ரேங்க்ல கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூட்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுல நீங்க என்ன ரேங்கோ அதை பார்த்துக்கலாம். லெட் அஸ் சே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படிக்க போறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. என்ன படிக்க போறோம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படிக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றது? கவர்மெண்ட்ல மட்டும்தான் படிக்கணும். என்னோட ரேங்க் 15,000 முடிவு பண்ணிட்டேன். 15,000 எனக்கு தெரியும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் படிக்க போறேன். நான் இங்க டேட்டாவை பார்த்துட்டேன். ஜைனட்லேயே வந்துட்டு இல்லை வேற எங்கேனாலும் டேட்டாவை பார்த்துட்டேன். 15,000 ரேங்க் அப்படின்னா ஓகே, எனக்கு இதுக்கப்புறம் சிவகங்கை, அழகப்ப செட்டியார் இதெல்லாம் தான் கிடைக்கும், கோயம்புத்தூர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. 9,900 என்ன முடிஞ்சிடுச்சு? ஏசி டெக் அழகப்ப செட்டியார் காலேஜ் சிவகங்கையே முடிஞ்சிடுச்சு. அதை தாண்டி அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், ஈரோடு, தந்தை பெரியார் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு query என்ன வரும்? நான் எல்லா காலேஜையும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அண்ணா யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு எதுல முடிஞ்சது? 80ல முடிஞ்சது, 300 and somethingல முடிஞ்சது. அதை ஃபில் பண்ணணுமா இல்ல 15,000க்கு மேல இருக்கிறத ஃபில் பண்ணணுமா அப்படிங்கிறது இது பியூர்லி உங்களோட சாய்ஸ். பட் நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, லெட் அஸ் சே கண்டிப்பா இந்த சீட் கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் 80ல முடிஞ்சிருச்சு, நான் 15,000 ரேங்க். அப்ப நீங்க அதை மிஸ் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு சீட் 7,000 8,000ல முடியுது, அது இந்த வருஷம் 15,000க்கு வருமா? சான்ஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 80 மேபி கண்டிப்பா வராதுன்னு நீங்க நினைக்கலாம். இது ஒருவேளை வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க அந்த சீட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் சிவகங்கை வந்து கொஞ்சம் ஹையராக ஃபில் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்ட்ரெஸ்டட் சீட் தான் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெட் அஸ் சே திருச்சி இருக்குது, எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னா திருச்சி சீட்டை அதுக்கு அடுத்தது ஃபில் பண்ணுங்க. ஏன்னா சிஸ்டம் என்ன செய்யும்? சிஸ்டம் வந்து உங்களோட அலாட்மெண்ட் வர்றப்போ உங்களோட ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை பேர்? 14,999 பேர். அத்தனை பேர் முடிஞ்சதுக்கப்புறம் 15,000 ரேங்க்குக்கு வரும்போது சிஸ்டம் ஃபர்ஸ்ட் என்ன போய் பார்க்கும்? சிவகங்கை இருக்குதா இல்லையான்னு பார்க்கும். நீங்க சிவகங்கை தெரிஞ்சுதான் போட்டீங்க, 7,000லயோ 9,000லயோ க்ளோஸ் ஆச்சுப்பா, பட் ஸ்டில் எனக்கு கிடைச்சதுன்னா லக்குன்னு. சிவகங்கை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா திருச்சிராப்பள்ளி அலாட் ஆயிடும், சிவகங்கை இல்லைன்னா. அதே இது லெட் அஸ் சே ஒருவேளை சிவகங்கை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சீட் கிடைச்சிரும். 9,000ல தான் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த சீட் கிடைச்சிரும். சிவகங்கை போட்டதுனால எந்த டிஸ்அட்வான்டேஜும் இல்லை. சிவகங்கை இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா திருச்சி வந்துடும். நீங்க 1 திருச்சி போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சிவகங்கை போட்டு திருச்சி போடுறது. எக்ஸப்ட் சிவகங்கை கிடைச்சிடுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா சிவகங்கை கிடைக்கும். ஸோ பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, சிஸ்டமே பார்த்துக்கும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர், எனக்கு ஃபர்ஸ்ட் சிவகங்கை செகண்ட் திருச்சி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது வெரி கிளியர்லி. இப்போ நான் பார்க்க போறேன், நான் இது வந்து கட் ஆஃப் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான கட் ஆஃப் எனக்கு வந்து காம்ப்ளிகேஷன், நான் 10,000 11,000 அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கேன், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சிஸ்டம்ல நீங்க எதை வேணாலும் பார்த்துக்கலாம். நான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான் பார்க்க போறேன். அதுவும் எனக்கு கோர்சஸ் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்க்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்க்குறேன். அதை தாண்டி நான் என்னெல்லாம் பார்க்குறேன்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்க்குறேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல செல்ஃப் சப்போர்ட்டிங் பார்க்குறேன். இப்படி ஒரு சினாரியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி ஒரு சினாரியோ இருக்கிறப்போ இந்த 2 கோர்ஸும் நான் பார்க்குறேன். இதை தாண்டி 3 கோர்ஸ் இருக்கலாம், 4 கோர்ஸ் இருக்கலாம். இப்படி ஒரு சினாரியோ இருக்குதுன்னா நான் இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் நான் கிளியராக பார்க்க முடியும். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல நான் கவர்மெண்ட் ஆட் பண்ணணும்னா ஒரே ஒரு செகண்ட் தான் நான் கவர்மெண்ட்டையும் ஆட் பண்ண முடியும். இதுல என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட வந்துடும். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? பிசி கேண்டிடேட்ஸோட க்ளோசிங் ரேங்க்ல ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் போயிருக்குது. ஒரு சர்ப்ரைசிங் திங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருந்தப்ப கூட 173ல இருந்து எடுத்திருக்காங்க. எங்க 94ல இருந்து கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். பட் அதுல இருந்து ஒரு 20-30 கேண்டிடேட் இசிஇ எடுத்திருக்காங்க செல்ஃப் சப்போர்ட்டிங் இருந்ததுக்கு அப்புறம். ஆனா இசிஇ, அதனால இசிஇ ஃபர்ஸ்டே க்ளோஸ் ஆயிருக்குது 214 ரேங்க்ல. 15 சீட் பிசில இருந்துச்சு, 214 ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்குது.
அதே மாதிரி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அடுத்தது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அடுத்தது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எம்ஐடி கேம்பஸில் இருக்கு அடுத்தது. ஸோ அந்த ஆர்டர் எதுக்கு வந்துடும்? 2 கோர்சஸோட ப்ரிஃபரன்ஸுக்கு சேர்ந்து உங்களுக்கு வந்துடும். சரிப்பா, நான் வந்து இது பார்க்கல, என்னோட ரேங்க் வந்து 10,000க்கு மேலே தான் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம்? ஒரு 7,000 மேலே இருக்கிறதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஒருவேளை வந்துடுச்சுட்டா அப்படின்னா ஃபில்டர் அவுட் பண்ணீங்கன்னா எது 7,000க்கு மேலே வந்திருக்கோ அது கிளியராக உங்களுக்கு வந்துடும். இது சாய்ஸ் ஃபில்லிங் மாதிரியே. 7,000க்கு மேலே இதெல்லாம் போயிருக்குது, குமரகுரு போயிருக்குது, அதுக்கு கீழே இருக்கிறதா நான் எடுக்க வேணாம்னு நினைக்கல, ரொம்ப கஷ்டம், நான் அவ்வளோ சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணலாம். நம்ம என்ன சொல்லுவோம்? 5,000லேருந்தே ஃபில் பண்ணுங்க, விட்டு ஓகேன்னு தான் சொல்லியிருந்தோம் இல்லையா? ரொம்ப விட்டானா கிடைக்கவே கிடைக்காதுன்னா விட்டுருங்க. அதை நீங்கள் 7,000 அந்த மார்க்கை நீங்கள் 7,000 நினைக்கிறீங்க, உங்களோட ரேங்க் 10,000, பட் ஸ்டில் எதுலேருந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 7,000லேருந்து ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆனதுலேருந்து தென் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே. இதுதான் 7,000ல் ஃபில் பண்ணப்பட்ட காலேஜஸோட ஆர்டர். இதில் உங்களுக்கு க்ளோஸாக 2-3 காலேஜஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4,762லேருந்தே எடுத்திருக்காங்க. இந்த காலேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 4,400லேருந்தே எடுத்திருக்காங்க. பட் லாஸ்ட் ரேங்க் மட்டும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. இது இந்த காலேஜஸ்க்கு இடையில நீங்க ஒரு டிஃபரன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க அதை ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். அது லொகேஷன் பேஸ்டா இருக்கலாம், இது கோயம்புத்தூர் இது சேலம், லொகேஷன் பேஸ்டா இருக்கலாம், இல்ல அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி குவிக்கா ரெஃபரன்ஸ் இருக்கலாம். பட் உங்களுக்கு தெளிவா என்ன தெரியும்? குமரகுரு ஒரு நல்ல காலேஜ். குமரகுரு எடுத்தீங்கன்னா எங்க இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க? 4,993லேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க, பட் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அழகப்ப செட்டியார் காலேஜ் சிவகங்கைன்னு இருக்கு. அந்த காலேஜுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கம்பேர் பண்ணும்போது குமரகுருவோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். 7,000ல் முடிஞ்சதுக்கும் 11,000ல் முடிஞ்சதுக்கும் அதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்க வேணாம். இப்போ நம்ம ஃபில்டர்ஸ் எப்படி அழகா நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நமக்கு தமிழ் வேணாம், செல்ஃப் சப்போர்ட்டிங் வேணாம் அப்படின்னா சிம்பிளா ஃபில்டர் பண்ணி தமிழ் செல்ஃப் சப்போர்ட்டிங்கை இதுல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதை தாண்டி நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வேணும். நான் பார்க்குறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், கோயம்புத்தூரா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், பக்கத்துல சேலம், ஈரோடு இதெல்லாம் மட்டும் எனக்கு ஓகே அப்படின்னா நான் சிம்பிளா என்ன பண்ணிடலாம்? இதுல நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் செலக்ட் பண்றேன் சார், கண்டிப்பா நாங்க வெளியில அனுப்ப மாட்டோம், சிவகங்கையில சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு தாண்டி வேற எங்கேயுமே அனுப்ப மாட்டோம் அப்படின்னா தென் அங்க இருக்கிற காலேஜஸ் மட்டும் சுத்தி இருக்கிற காலேஜஸை நம்ம கிளியரா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, மேபி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறேன். அது எனக்கு கிளியராக ஃபில்டர் ஆகி வந்துடும். இதில் என்ன இருக்கும்? கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு அண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸ் மட்டும்தான். இதுலையும் நீங்கள் திருப்பி பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி ஒரு n நம்பர் ஆஃப் காலேஜஸ் 200-300 காலேஜ் இந்த ரேங்க் ரேஞ்சில் இருந்திருக்கலாம். அதை கிளியராக சார்ட்டட் ஆர்டரில் எது ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் இயருங்கிற ஆர்டரில் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இது எங்க யூஸ் ஆகும்? சில இடங்கள்ல எனக்கு வந்து காலேஜ் பத்தி தெரியும், சில கோர்சஸ் பத்தி தெரியும், எனக்கு தெரியாத ஒரு கோர்ஸ் இருக்கு, மெஷின் லேர்னிங்னு எல்லாரும் சொல்றாங்க, பட் அந்த கோர்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது, ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் 2 கோர்ஸும். ஸோ இதில் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது. நான் பார்க்கணும் அப்படின்னா எங்க இந்த ஏரியாவில் இருக்குதுங்கிறது இம்மிடியேட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அதனோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட்லியும் எனக்கு தெரிஞ்சிடும். நான் ஜஸ்ட் ஓகே நான் அப்படி நினைக்கிறேன், பட் நான் இப்போ சென்னை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சென்னை ஃபில்டர் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளியராக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மேப் பண்ணியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இதில். நீங்கள் சேலம்னு அடிச்சிங்க அப்படின்னா ஜெருசலேம் வருது, ஏன்னா ஜெருசலேம்ல சேலம் இருக்கிறதுனால. அந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா நம்ம. ஏன்னா ஜெருசலேம் நான் சேலம்னு ஃபில்டர் பண்ணேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் சேலம்னு வந்துச்சு, அது ஜெருசலேம் சென்னையில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ், அதில் SALEM இருக்கிறதுனால அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து கொடுக்குது. அந்த தப்பு பண்ணி நம்ம போய் சேலம்ல எடுக்கணும்னு நினச்சிட்டு தெரியாம சென்னையில் ஆஃப் பண்ணிட்டேன் சார், நான் கம்ப்ளீட்டாகவே இப்போ வெளியில் வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடக்கூடாது. அது ஒரு கம்ப்ளீட் இயரை உங்களுக்கு வேஸ்ட் பண்ணிடும். இதில் கிளியராக என்ன பண்ணியிருக்கோம்னா பின்கோட் பேஸ் பண்ணி மேப் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, அந்த போஸ்டல் ஏரியா என்ன, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே வருதுங்கிறத பற்றி மேப் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் சென்னை எடுக்கும்போது தாம்பரம் தாண்டி கூட சென்னை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கீழே வராது, செங்கல்பட்டுக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் சென்னை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா செங்கல்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சென்னையிலேருந்து எவ்வளோ தூரங்கிறத நீங்கள் கடைசியாக பார்த்துக்கலாம். திருவள்ளூர் ஆட் பண்ணிக்கோங்க.
திருவள்ளூர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் காஞ்சிபுரம். இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டுமே சென்னையிலேருந்து அந்த பார்டர்ஸ் வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் கீழே இருக்கும். ஸோ அந்த பார்டர்ஸில் எங்கேயாவது இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சென்னையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்னொரு கோர்ஸ்க்கு காமிக்கிறேன் உங்களுக்கு கிளியராக என்னென்ன இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்ட் வந்து கொஞ்சம் கிளியராக இருங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை ஒட்டி ஒரு காலேஜ் இருக்கலாம். அந்த பக்கத்து டிஸ்ட்ரிக்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம பார்டரில் இருக்கும், நமக்கு அது ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்ங்கிறது நமக்கு தெளிவாக தெரியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் எடுக்கிறேன், செல்ஃப் சப்போர்ட்டிங் இல்லாமல். இது வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ். 13 காலேஜ் இருக்குது. எந்த ரேங்க் ரேஞ்சில்? நம்ம 7000 ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கோம். 7000 மேலே இருக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 20,000 லெட் அஸ் சே 15,000 ரேங்க் ரேஞ்ச் அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி 12,000லேருந்தோ 12,000லேருந்து நான் எடுக்கிறேன். என்னோட ரேங்க் 15,000னா 15,000லேருந்து எக்ஸாக்டாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம். இன்கேஸ் இந்த சீட்ஸ் வருதுன்னா அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குனாலும் நான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து நாகர்கோயில் நான் எடுக்கணும், அப்படி ஒரு சீட் எடுக்கணும் நாகர்கோயிலில், இங்கே தான் படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரேங்க் ரேஞ்சில் எந்த இன்ஸ்டிடியூட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதில் சில இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காது, யாருமே சீட் எடுத்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்காது. அது நீங்கள் செக் பண்ணி தான் பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ அண்ட் எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும், அந்த ஃபீ தான் எனக்கு அஃபோர்டபுள் அப்படின்னா இப்போ நீங்கள் 20,000க்கு மேலே நம்ம என்ன ரேங்க்குக்கு மேலே போட்டிருக்கோம், 12,000க்கு மேலே போட்டிருக்கோம், அந்த ரேங்க்ல நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸும் இருக்கும். லாஸ்ட் இயர் ஒரு ரேங்க் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கும், இந்த வருஷம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரேங்க் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில்டர்ஸை ரவுண்ட் 2க்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிரும். ரவுண்ட் 2ல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் 41,000 வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஏன்னா இது எடுக்க ஆரம்பிச்சதே எப்போ எடுக்க ஆரம்பிச்சாங்க, 27,000க்கு அப்புறம் தான் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால உங்களுக்கு ரவுண்ட் 1லேயே வந்திருக்காது லாஸ்ட் இயர், இந்த வருஷமும் வராது. ஆனால் இந்த காலேஜ் தான் உங்களுக்கு வேணும் 26,000க்கு கீழேனா நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இதோட பெட்டர் காலேஜஸ் இருந்தாலும். ஸோ அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த போர்ட்டல் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். இதை தாண்டி எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னா, நான் இப்போ கம்ப்ளீட் லிஸ்ட் எடுக்கிறேன். எதுக்கு? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் நான் போட போகிறேன் ஃபுல்லாக. நான் என்ன பண்ணணும், அங்கே போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது அங்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் இனிஷியலாகவே என்னோட கம்ப்ளீட் லிஸ்ட்டையும் இதில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு. நான் டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக அண்ணா யூனிவர்சிட்டி டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜ்லேருந்தே எல்லாத்தையும் போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக லிஸ்ட் எடுத்துட்டு இந்த ஹார்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸஸ் எங்கே போய் விழுந்துரும். நாங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் பண்ணுறோம், அதில் எனக்கு இந்த சாய்ஸ் வேணுங்கிறத ஃபில்டர் ஆட் பண்ணிட்டீங்க. எனக்கு கோயம்புத்தூர் வேணாம், மற்றபடி நான் சேலம் திருநெல்வேலி எல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா இது என்னோட சாய்ஸ் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும், ஜென்ரல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் லிஸ்ட்டில். இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நான் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பென் அண்ட் பேப்பரில் வச்சுருந்தேன்னா இதை எழுதி வச்சுருப்பேன் இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி சம்திங், அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேலம், திருநெல்வேலி, சிவகங்கைன்னு எழுதி வச்சுருப்பேன். இப்போது நான் மாற்றணுன்னா என்ன பண்ணணும், எனக்கு வேணாம் திருநெல்வேலி வந்து சேலமோட பெட்டர், இல்லை நான் இங்கே தான் படிக்கணும்னா ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி மேலே போயிடும், இல்லை இதை எங்கே மூவ் பண்ணாலும் மூவ் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு இந்த சாய்ஸை டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பண்ணிக்கலாம். இது சாய்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நீங்கள் ஒரு 400 சாய்ஸ் வச்சிருக்கும் போது ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இதை இங்கே பண்ணிவிட்டு அங்கே ஃபைனலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, பென் அண்ட் பேப்பரில் எழுதி மாற்றி அங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கம்ப்ளீட்டாக ஜைனர்டில் பண்ணிவிட்டு தென் அங்கேயும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். இதுக்கு அடுத்த செஷன் வெரி வெரி கிரிட்டிக்கல் செஷன். ஒவ்வொரு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போவே ஒரு விஷயம், நமக்கு இந்த சீட் கிடச்சிதுன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சீட்ஸ் வேணுமா வேண்டாமான்னு அப்புறமா கேட்க போகிறாங்க. அந்த அலாட்மெண்ட் எனக்கு கிடச்சிருச்சுன்னா மேலே இருக்கிற சீட்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்க போகிறாங்க. அப்போ நம்ம ஒரு தப்பை பண்ணிடக்கூடாது, அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஒரே ஒரு லாஸ்ட் பாயிண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். நான் 1 2 3 4 5 இந்த மாதிரி சாய்ஸஸ் போட்டிருக்கேன். எனக்கு 4th சாய்ஸ் கிடைச்சிடுச்சு. எந்த சாய்ஸ்? ஜிசிடி கோயம்புத்தூரில், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சிடுச்சு. இதுக்கு மேலே நான் போட்டிருக்கேன் என்னது, எம்ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது சிஇஜி, இசிஇ. அடுத்தது பிஎஸ்ஜி,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி போட்டிருக்கேன்னு வச்சுப்போமே. இது எம்ஐடியாக இருக்கலாம், இல்லை வேற கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம். பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைச்சிருச்சு. இதான் என்னோட 4வது சாய்ஸ். திருப்பி அவங்க என்னட்ட கேட்டுறாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயினா, அக்செப்ட் அண்ட் அப்வர்டான்னு கேட்பாங்க. அதாவது இந்த சீட்டை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியில போயிடுறீங்களா கவுன்சிலிங்க்கு? இதே தான் உங்க ஃபைனல் அட்மிஷன், இன்ஜினியரிங் ஃபுல்லா இங்க முடிக்கிறீங்களா, இல்ல இந்த சீட்டுக்கு மேல இருக்கிற சீட்ஸை இதை போய் நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ஆனா அந்த ஜாயினிங்கான ஃபீயை மட்டும் பே பண்ணிட்டு ஒரிஜினல்ஸை சப்மிட் பண்ணிட்டு நீங்க மேல இருக்கிற 3 சாய்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வெயிட் பண்றீங்களா? 3-4 நாள் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒரு 5 நாளைக்குள்ள 3ஆம் தேதி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்னைக்கு வருதோ அதுல இருந்து 10th ஒரு 7 டேஸ்க்குள்ள மறுபடியும் உங்களுக்கு இது கிடைக்குதாங்கிறத சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் நீங்க ஜஸ்ட் அந்த டிஎஃப்சிஸ்ல போய் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல போய் சர்டிபிகேட்ஸையும் உங்களோட ஃபீயை மட்டும் பே பண்ணா போதும். இதை விட பெட்டரா கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? கண்டிப்பா கரெக்ட் தானே, நம்ம தானே சாய்ஸ் போட்டோம், 4th சாய்ஸ், எனக்கு இதுக்கு மேல இருக்கிற சீட் கண்டிப்பா வேணும்னு கேட்போம். அப்போ யாராவது ஒருத்தங்க நம்ம கிட்ட பேசி இசிஇ விட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான்ப்பா நல்லது, நீங்க இசிஇ எடுக்க வேணாம்னு சொல்றாங்க. நம்மளும் அப்படி நினைக்கிறோம். நம்ம இசிஇ விட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெட்டர்னு சொல்லல, அந்த கேண்டிடேட்டும் அப்படி நினைக்கிறாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்? எனக்கு பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா பெட்டர், சிஇஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா பெட்டர். ஒருவேளை சிஇஜியில் இசிஇ கிடைச்சிச்சுன்னா அப்வர்ட் போடுறதுனால, அந்த ஒரே ஒரு தவறான சாய்ஸ் போடுறதுனால, இதே மாதிரி 40 சாய்ஸ்ல ஒரு தப்பான சாய்ஸ் இருக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமான்னு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப பெரிய மிஸ்டேக் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னாடியே இது டிசைட் பண்ணாம இந்த சாய்ஸை இடையில போட்டுட்டோம்னா, இந்த சாய்ஸ் வந்துடக்கூடாதுன்னு நம்ம ப்ரே பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? மற்ற சாய்ஸஸ் வரணும், இது வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜிசிடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை விட பெட்டர்னு நான் நினைக்கிறேன், ஈஸியே எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், பெட்டரோ இல்லையோ எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், அது நான் நினைக்கிறது. அந்த டிசிஷனை லேட்டாக எடுக்க முடியாது. ஸோ இன்னைக்கே கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை ஃபில் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அது என்னங்கிறது அடுத்தது நம்ம கிளியரா ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் மென்ஷன் பண்ணுவோம். என்னென்ன தவறுகள் வந்துடக்கூடாதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட டிசிஷன்ஸை எடுங்க. ஜைனட் யூஸ் பண்ணுங்க. ஜைனட் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல இருக்குது. நீங்க கம்ப்ளீட்டா உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் 99 rupees, உங்களுக்கு 1099 worth it. பட் 99 rupeesக்கு உங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன்இஏ பண்றதுனால லாகின் பண்ணி ஜைனட்.com-குள்ள டிஎன்இஏ செலக்ட் பண்ணி நீங்க இந்த பேக்கேஜஸ் அவைல் பண்ணிக்கலாம். செகண்ட் இதுல தெளிவா we will also explain how to do the choice filling, அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? தேங்க்ஸ் a lot for watching.